ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான மேக்ஸுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டினுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் வந்து போட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து 91 100 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 101 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 101வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது இது இந்த பொது வடிவத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது யூக்ளிடியன் அல்காரித்தை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து 8q+1 படிப்போம். இங்கே க்யூன்றதை அவங்க வேரியபிள் தான் மாற்றிருக்காங்க. 8m+1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து டி ஆன்சர் வந்து சரியாக இருக்கும், 8m+1ன்றது. ஸோ அடுத்து மேட்ரிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபி 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. a²b அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதை மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ a²னா a × a, அதாவது 2 1 0 -3 மறுபடியும் a போடணும். 2 1 0 -3 a² b போட்டிருக்காங்களா? அப்போ bன்றது என்னது? 2 -3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ab 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம் a²ன்றதுனால. ஸோ இது மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2 × 2 4, இது 1 × 0 0ன்னு வரும். ஸோ அப்போ வந்து என்ன வரும்னா 4 + 0. அதே மாதிரி இந்த ரோவை இந்த இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 2 1 வந்து 2, 1 × -3 -3ன்னு வரும். அப்போ நமக்கு வந்து 2 -3 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு காலமில் வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது 0 வந்துடும். அதே மாதிரி -3 × 0 போட்டாலும் 0 தான் வரும். அப்போ 0 + 0 0 தான். அடுத்தது வந்து 0 கூட 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 தான். ஆனால் இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, -3 இருக்குது. ஸோ அப்போ -3 மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 3 × 3 9ன்னு வந்துடும். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல 9ன்னு வரும். இந்த இடத்துல இந்த 2 -3 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட்டா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ இதை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 4, இந்த இதில் 2 -1ன்றதுனால -1 0 9. இப்போ அந்த பீன்றது 2 -3. இப்போ இதை சிம்பிளிஃபை இதை மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு இது காலத்து கூட பண்ணுங்கள். 4 2 8ன்னு வருமா? 8. இது வந்து பார்த்தீங்கன்னா -3, இது -1. அப்போ -2 மைனஸ் ப்ளஸ் 1 × 3னா 3. அப்போ 8 + 3ன்னு வருது. அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா 0, ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு வந்துடும். ரெண்டாவது வந்து 3 9 27. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா -27ன்னு வரும். இப்போ அவ்வளோதான் ஆன்சர். 8 + 3னா நம்ம என்னென்னு சொல்லலாம்? 11ன்னு சொல்லலாம். 11 கீழே வந்து -27ன்னு வருது. அப்போ 11 -27ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு வந்து சி ஆப்ஷன் தான் சரி. அடுத்தது 3 மாணவர்கள் வந்து ஏ 3,2, பி வந்து 4,5 மற்றும் சி வந்து -1,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர்களின் புவியீர்ப்பு மையமானது என்னன்றாங்க. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது எத்தனை வேரியபிள் மொத்தம் 3 கொடுத்தாங்களா 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஒய்யெல்லாம் ஆட் பண்ணி அதை 3ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் 3 4 -1 3 4 7, 7ல் 1 போச்சுன்னா 6. அப்போ 6/3. அதே மாதிரி ஒய்யெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 2 ஒரு 5 7 7 5 12. அப்போ 12/3 12/3. இப்போ அடித்து பாருங்கள் 2 6 4 12. அப்போ 2,4ன்னு வருது. 2,4ன்னு வருது. ஸோ ஏ ஆப்ஷனில் 2,4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு வந்து 2,4 என்பது இதுக்கு வந்து சரி. அடுத்தது இரு பல்லுறுப்புக்கோவையின் மீசிமா மற்றும் மீபோவா முறையே x × x - 7a², x² + 7ax + 49a² மற்றும் x - 7a. ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க. x - 7a² மற்றொரு பல்லுறுப்புக்கோவையை காண்கன்றாங்க. இப்போ நமக்கு கான்செப்ட் என்னென்னு தெரியும். அதாவது 2 நம்பரோட எல்சிஎம் ஜிசிடி மல்டிபிள் பண்ணுறது, அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து பாலினாமிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அங்கே நம்பராக பார்த்தோம், இங்கே வந்து பாலினாமிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எது எப்படி கொடுத்தாலும் அந்த கான்செப்ட் வந்து ஒன்று தான். ரைட்டா? அந்த கான்செப்ட் வந்து மாறாது. ஸோ அப்போ வந்து இதை அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் x × x - 7a² × x² + 7ax + 49a². இது ஒரு பாலினாமில். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x - 7aன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? x - 7a இதையும் கொடுத்துருக்காங்க. இது 2 மல்டிபிள் பண்ணுறது எதுக்கு ஈக்குவல்னா அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுறது, அதாவது 2 பாலினாமில் மல்டிபிள் பண்ணுறது சமம் ஒரு பாலினாமில் கொடுத்துட்டாங்க. x - 7a² ஒன்று நமக்கு தெரியாதது ஒய்ன்னு சும்மா பேருக்காக ஒய்ன்னு வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்யை தவிர ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் 7a² இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது இந்த மல்டிபிளுக்கு இந்த பக்கம் டிவைட் வந்துச்சுன்னா இந்த 7a² இந்த 7a² அடிஞ்சிடும். எக்ஸ் மைனஸ் 7a² வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக எதாவது x² + 7ax + 49a² அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் மைனஸ் 7aன்னு ஒன்று வருது. எக்ஸ் மைனஸ் 7a அப்படின்னு சொல்லி வருது. ரைட்டா, எக்ஸ் மைனஸ் 7a. இப்போ இந்த எக்ஸை வந்து உள்ள மல்டிபிள், இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ரைட்டா, ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் 7 - a மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ x² - 7ax அப்படின்னு வருது. இன்ட்டு இந்த பெரிய ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, x² + 7ax + 49a² இருக்கு இல்லையா, இது கூட மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ண என்ன வருதுன்னு அப்படி நான் போடுறேன், நீங்கள் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். x⁴ + 7ax³ + 49a² x² - 7ax³ அதுக்கப்புறம் -49a² x² -343a³ xன்னு வருது. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னா இந்த 7ax³ இங்கே -7ax³ கேன்சல். அதேமாதிரி 49a² x² இந்த 49a² கேன்சல். அது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. மீதி என்ன இருக்குன்னா x⁴ -343a³ xன்னு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா இந்த இதில் இருக்குது. ஸோ இவ்வளோ லென்த்தாக போடணுமா சார் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம போட வேண்டியதில்லை. நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க இல்லையா, அப்போ மல்டிபிள் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு x², அந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக வந்துச்சு அது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ் மைனஸ் 7a அப்படின்னு வந்துச்சு. இப்போ வேரியபிளோட அதிகபட்ச பவர் பார்க்கும்பொழுது மல்டிபிள் பண்ண என்ன வரும் அப்படின்னா இங்கே x², இங்கே எக்ஸு, அப்போ x³ இதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, இதை மல்டிபிள் பண்ணால் x⁴. அப்போ ஆன்சரில் ஃபஸ்ட்டு வந்து x⁴ அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனில் தான் x⁴ இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பி ஆப்ஷன் வரும்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணலாம். சரியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியலனா கூட x⁴ ஆரம்பித்தா அது ஆன்சராக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்டாக கூட போகலாம். ஏன்னா டைம் வந்து ரொம்ப இழுக்குது இல்லையா, அதனால். சரி, 2.5 மீட்டர் ஆரமுள்ள வட்டவடிவ பூமலை உருவாக்க டேஷ் மீட்டர் நீளத்துக்கு மேல் பூச்சாரம் தேவை அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து வட்டம்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வட்டம், அப்போ வட்டத்தோட சுற்றளவுன்ற மாதிரி நமக்கு வருது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2πr அந்த மாதிரி வந்து ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2πr அப்படின்னா 2πr 222/7 ஆறுன்றது இவங்க 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 110ன்னு வருது, 110/7ன்னு வருது. மேலே அதை மட்டும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ 110/7 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 புள்ளி சம்திங் அந்த மாதிரி ஏதாவது வரும். ரைட்டா, 15 பாயிண்ட் சம்திங் அப்படின்ற வேல்யூ வரும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 மீட்டருக்கு மேலே தானே, அப்போ பாயிண்டில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணல, 15க்கு மேலே தேவைப்படுது அப்ராக்சிமேட்டாக. அப்போ 15 மீட்டருக்கு மேலே தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து சி ஆப்ஷன் வந்து சொல்லலாம். வேணால் அடித்து கூட பார்த்தலாம். 110/7னா இங்கே பாருங்க, 7 ரைட்டா, மீதி வந்து 4, IL 35, அப்போ மீதி 5, அப்போ 50, 7 49, அப்போ 15.7 சம்திங் அந்த மாதிரி வேல்யூவில் போயிட்டுருக்குது. அப்போ 15 மீட்டருக்கு மேலே, அதாவது சொச்சமாக வருது இல்லையா 0.7ன்னு, அதனால் 15 மீட்டருக்கு மேலே இருந்தால் நம்மளால் வந்து அந்த வட்ட வடிவ பூமலை உருவாக்க முடியும். ஸோ அப்போ சி ஆன்சர் வந்து சொல்லலாம். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ரைட்டா, ஸோ அடுத்தது sin a - b 1/2 cos a + b 1/2 எனில் ஏபியின் மதிப்பு காண்கின்றாங்க. ஸோ ஏவுக்கு பிக்கு வேல்யூ போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 தான் வரணும். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டேபிளில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், இந்த மாதிரி வந்து படிச்சிருப்பீங்க. 0, 1/4, அரை, 3/4, 1, இது தீட்டா, 0, 30, 45, 60, 90ன்னு படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து சைன் தீட்டா போட்டிருப்பாங்க, இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்திருப்பாங்க. 0, இது வந்து 1/2, இது 1/√2, இது வந்து 3/√3/2, இது வந்து 1. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இப்படியே திருப்பி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 1 √3/2 இந்த மாதிரி வந்து ரிவர்ஸில் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த 1/2ன்றது சைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் காசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் 1/2 வருது.
காசுக்கு 60 டிகிரியில் 1/2 வருது. அப்போ சைன் 30ம் காசு 60ம் வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ ஏ மைனஸ் பி கொடுத்தாங்க இல்லையா, அப்போ சி ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது 45லேருந்து 15 போச்சுன்னா 30. அப்போ சைன் 30ன்றது 1/2 கரெக்டாக வருதா? அதுக்கப்புறம் இங்கே ஏ ப்ளஸ் பி போட்டிருக்கான், 45யும் 15யும் ஆட் பண்ணால் 60. அப்போ காசு 60ன்றதும் 1/2. அப்போ இந்த ஏவோட பியோட வேல்யூவை நம்ம வந்து கரெக்டாக இந்த ஆப்ஷனை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு 1/2ன்னு வருது. அப்போ ஏவோட பியோட வேல்யூ வந்து ஏன்றது 45, பின்றது 15ன்றது சரியாக இருக்கும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு அந்த இது தெரியணும். சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60 டிகிரி, 90 டிகிரிக்கு அந்த சைன் காஸ் டேன் இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரி, அடுத்தது சரிவகம் ஏபிசிடியில் ஏபி 60 சென்டிமீட்டர், ஏடி 12 சென்டிமீட்டர், ஏஇ 9 சென்டிமீட்டரில் டியின் மதிப்பு காண்கின்றாங்க. அங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் இவங்க பாருங்கள். இது வந்து இந்த பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது, பார்க்கும்போதே தெரியுது நமக்கு சரிவகத்தில். அப்போ பர்பண்டிகுலர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது பர்பண்டிகுலர் அப்படின்னா ஸோ இது வந்து கர்ணம். எது இந்த 12 சென்டிமீட்டர் கர்ணம், இது மற்ற 2 பக்கங்கள். அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம்னு சொல்லுவோம்ல, கர்ணத்தின் வர்க்கமானது ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா கர்ணத்தின் மீது அமையும் சதுரத்தின் பரப்பளவானது மற்ற 2 பக்கங்களின் மீது அமையும் சதுரத்தின் பரப்பளவுக்கு சமம்னு படிச்சிருப்பீங்க. அது ஆங்கிலத்திலையும் படிச்சிருப்பீங்க, தமிழில் அப்படி தான் இருக்கும். ரைட்டா? அந்த பித்தாகரஸ் தியரத்தை நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள். ரைட், இது ஆங்கிள். அப்போ 12 ஸ்கொயர் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்கள் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ 9 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். தெரியாதது தான் இந்த டிஇன்னு தான் நான் எக்ஸ்னு வச்சுருக்கேன். ரைட்டா? அவ்வளோதான். இதை சிம்பிளி பண்ணி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா போதும். 12 ஸ்கொயர் அப்படின்னா 144ன்னு வரும். இந்த 9 ஸ்கொயர்னா 81, அது இந்த பக்கம் 8 வந்துருங்க, 81 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 144ல் 81 போச்சு அப்படின்னா 63ன்னு வருது, 63 எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டா? 7.9 சம்திங் ஆன்சர் வருது. ஆக்சுவலாக 7.9 அப்படின்றது பாருங்கள் பி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் ரூட் எடுக்குதுன்னா அதுக்கு நம்ம டீட்டெயிலாக போக வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள் 63, இது எப்படி சார் ரூட் எடுக்கிறது? ஸோ 63 போட்டிருக்காங்களா, 63 அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 7 49. இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அதே தான் போடணும். 5 போட்டால் 5 25, 6 36, 7 49, 8 64 அதிகமாக போகுது. அப்போ 7 49 இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 14ன்னு வரும். ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் நம்பர் இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னா புள்ளி வச்சுட்டு 2 ஜீரோ சேர்த்திக்கலாம். புள்ளி வச்சுட்டு 2 ஜீரோ சேர்த்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல 7 இருக்கு இல்லையா, இதை அப்படியே வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 14ன்னு வரும். இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். அப்படி போடும்போது இங்கே நீங்கள் 9 டைம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9ன்னு போட்டால் 149. அப்போ இந்த 1400ல் நீங்கள் இந்த எத்தனை 149னா 9 டைம்ஸ் இருக்கும். அதாவது 1341ன்னு வரும். ரைட்டா? அப்போ 7.9 அப்படின்றது மாதிரி வருது. ஸோ கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாதனால ரூட் எடுக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம கால்குலேட்டர் இல்லாமல் இது மாதிரி சம்மா போட்டு எப்படி ரூட் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சால் இப்போ 7.9னா இங்கே பாருங்கள் 7.93ன்னு வருது. ஜஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் தெரிஞ்சால் கூட நம்மளால் வந்து எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துலேயுமே 3 ஆப்ஷன்லையுமே 7 இருக்கு இல்லையா, அதனால். சரி, அடுத்தது ட்ரையாங்கல் ஏபிசியில் எஸ் என்பது சுற்றுவட்ட மையம், பிசி 72 சென்டிமீட்டர், டிஎஸ் 15 சென்டிமீட்டரில் சுற்றுவட்ட மையத்தின் ஆரம் என்ன பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டயக்ராம் வந்து போட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பி, இது சி, இது வந்து ஏபிசி. ரைட்டா? இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்கல்ல 72, அதுதான் பேஸாக இருக்குன்றதுனால நம்ம அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். இப்போ இது சென்ட்ரலில் இந்த கோடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஎஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ எஸ்னால் இந்த மையம். ரைட்டா? சுற்றுவட்ட மையம்னு சொல்லுவோம்ல, அதுதான் எஸ்ஸு. இந்த டின்றது இன்டர்செக்ஷன் ஆகிருக்கக்கூடிய இந்த இடம் டி, ஏபிசிடி. இது வந்து கட் பண்ணும்பொழுது இது மொத்த நீளம் எவ்வளோ 72. ரைட்டா? பேஸ் வந்து 72. இது வந்து பர்பண்டிகுலராக கட் பண்ணும்போது இரு சம பாகங்களாக பிரிக்கும். 72ல் பாதி பாதியாக பிரிச்சிடும். அப்போ 72ல் பாதினா இந்த டிசின்றது 36 இருக்கும், இந்த பிடின்றதும் 36 இருக்கும். பாதி சரிசமமாக இது பிரிச்சிடும். ரைட்டா? சரி, இப்போ நம்மளை என்ன கேட்குறான்னா இவன் ஆரம் கேட்குறான், டிஎஸ் கேட்குறானா. அப்போ டிஎஸ் அப்படின்னா இப்போ டிஎஸ் அவனே கொடுத்துட்டான், டிஎஸ் 15. ரைட். இப்போ இவன் என்ன சுற்றுவட்டத்தின் ஆரம் கேட்குறான் அப்படின்னா ஒரு கார்னர்லேருந்து அந்த எஸ்ஸுக்கான டிஸ்டன்ஸை தான் நம்ம ஆரம்னு சொல்லுவோம். இப்படி வரும் இல்லையா,
இந்த கார்னர். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இப்படி வட்டம் போட முடியும். அந்த 3 பாயிண்ட்டையும் நம்மளால் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ பிசி தான் வேணும். இப்போ பார்த்தா உங்களுக்கு டிசின்றது 15ன்னு தெரிஞ்சு போச்சு. பின்றது 36. ஏன்னா பாதி 72ல் பாதி 36 சரிசமமாக பிரிக்குது இல்லையா? 36. இது செங்கோணமாக வெட்டுது, 90 டிகிரி பர்பண்டிகுலராக வெட்டுது. அப்போ பார்க்கும்பொழுது இப்போ ரீசெண்டாக நம்ம பித்தாகரஸ் தியரம் பார்த்தோம்ல, இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ செங்கோண முக்கோணத்தில் 3 அளவில் 2 அளவு தெரிஞ்சால் ஒரு அளவை கண்டுபிடிச்சிடலாம். அந்த கான்செப்ட் படி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ கர்ணம் வந்து இதுக்கு தெரியல, மற்ற 2 பக்கங்கள் நமக்கு தெரியுது ரைட்டா? அப்போ கர்ணன்றது தான் அந்த எஸ்பி. அப்போ எஸ்பி ஸ்கொயர் ரைட்டா? எஸ்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற 2 பக்கங்கள், அதாவது 36 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். 36 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். சரி, இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். எஸ்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36னா 1296 வருது. 15 ஸ்கொயர்னா 225 வருது. 225 ப்ளஸ் 1296ன்னு வருது. இப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1521ன்னு வருது. இதுக்கு ரூட் எடுக்கணும். ஏன்னா எஸ்பி ஸ்கொயர்னால் நமக்கு எஸ்பி தான் வேணும், அதுதான் ரேடியஸ். அப்போ 1521 ரூட் எடுத்திங்கன்னா அது எதனோட ரூட்டுனா 39ஓட ரூட்டு. 39ஓட ரூட்டு தான் அந்த 1521ன்றது. 39ன்னு ஆன்சர் வரும். ஸோ இங்கே 39ன்றது டியில் கொடுத்துருக்காங்க ரைட்டா? ஸோ டி ஆன்சர் வந்து சரி. அடுத்தது ஒரு செங்கோண முக்கோணத்தில் பக்கங்கள் விகிது வந்து 1:√3:2 மற்றும் தீட்டா என்பது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம் எனில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி தான் போட்டாகணும். ஸோ இதை நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி மேக்ஸிமம் வேல்யூ வந்து இந்த இடத்துல வருதுலேயே அது வரும், கர்ணமாக வரும் ரைட்டா? அதாவது இது 90 டிகிரி. அப்போ இது 2, இது √3, இது வந்து 1 ரைட்டா? 3 பக்க அளவுகளாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்னன்னு தெரியணும். சைன் தீட்டா காஸ் தீட்டானா வந்து பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைன் தீட்டான்னு சொன்னாங்கன்னா எதிர்பக்கம் பை கர்ணம். இதே காஸ் தீட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ட்ரையாங்கல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பக்கம்ன்றது இந்த தீட்டான்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ எதிர்பக்கம்ன்றது ஸோ 1√3 இது போட்டாச்சு. எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம். அப்போ காஸ் தீட்டான்றது √3/2ன்னு வருதா? √3/2 காஸ் தீட்டா ரைட்டு. காஸ் தீட்டான்றது அடுத்துள்ள பக்கம், அதாவது இது எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் பை காரணம் √3/2. ஆனால் இவன் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டிருக்கான். அப்போ ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. அப்போ √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3 மாறும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மாறும். அப்போ 3/4ன்னு வருது. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3/4. சார் சீக்கன் ஸ்கொயர் என்ன சார் அப்படின்னா 1/காஸ்ன்றது சீக்கன். அப்போ இந்த 3/4 அப்படியே தலைகளாக போட்டோம்னா அது சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவாக வந்துடும் ரைட்டா? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 3/4 ப்ளஸ் இது அப்படியே தலைகளாக திருப்பி போடுங்க, 4/3ன்றது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருது. அப்போ 3/4 ப்ளஸ் 4/3 அப்படின்னு வருது. இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ரைட்டா? அப்போ கிராஸ் மல்டிப்ளைஸ் பண்ணுங்கள். 3 9, 4 16, 4 12. அப்போ 9 + 16 போட்டிங்கன்னா 25/12 வருது. ஸோ அப்போ 25/12 அப்படின்னு சொல்லி வருதா? 25/12ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஆப்ஷனில் இருக்குது. நான் தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ ஆப்ஷனில் 25/12ன்னு வருதுப்பா. ஏ ஆப்ஷன் தான் சரி, இது தப்பு. ஏ ஆப்ஷன் தான் உங்களுக்கு சரி, 25/12. அடுத்தது 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது செவருன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம செவருன்னு வச்சுக்கலாம். இது ஏணி, இது ஏணி ரைட்டா? இது தரை. இப்போ இந்த தரைக்கும் ஏணிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அவன் கேட்குறான். 20 அடி உள்ள ஏணின்ட்டான். அப்போ இது வந்து 20 அடி. தரை இந்த சுவர் இருக்கு இல்லையா, இது சுவர் தரையிலேருந்து 16 அடி உயரத்தில் இருக்குன்றாங்க. அப்போ வந்து 16 அடி சுவர் வந்து 16 அடி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம தரையிலேருந்து சுவர் வந்து கண்டிப்பாக வந்து பர்பண்டிகுலராக இருக்கும், அதாவது 90 டிகிரியில் அது இருக்கும்.
இப்போ இதுவும் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தை பேஸ் பண்ணி 2-3 கணக்கு கேட்டாங்க பாருங்கள். இப்போ இது வந்து பித்தாகரஸ் தியரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்கள் வர்க்கங்களையும் கூடுதலுக்கு சமம். அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறான். இந்த சுவர்லேருந்து இந்த ஏணிக்கு இருக்குல்ல தரையில் இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறான். இது நமக்கு தெரியாதுன்றதுனால எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கர்ணத்தின் வர்க்கம்னா 20 ஸ்கொயரா, 20 ஸ்கொயர், 20க்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற 2 பக்கங்கள் வர்க்கங்கள் அப்படின்னா 16 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு இந்த 16 ஸ்கொயர் இந்த பக்கம் 8 வந்துடுங்க. ஃபஸ்ட்டு அந்த 20 ஸ்கொயர்னா என்ன, 400, 400 இந்த 16 ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், மைனஸ் 16 ஸ்கொயர்னு வரும். அப்போ மைனஸ் இப்போ இருக்கிறதுனால 16 ஸ்கொயர்னா 256 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 400ல் 256 போச்சுன்னா 144ன்னு வருது. அது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 144க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா எக்ஸோட மதிப்பு கிடைச்சிரும். 144ன்றது எதனோட ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு வருது. எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 12 அடி, 12 அடி என்பது இதுக்கு வந்து சரி. 12 அடி என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது ரூட் ஆஃப் 2756.25 ப்ளஸ் 27.5622 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டெசிமல் மட்டும் மாற்றிருக்காங்க, வேல்யூ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போடலாம். ரூட்டு அந்த புள்ளி எடுத்துடலாம், 5625 டிவைட் பை இங்கே 2 ஸ்தானம் வச்சு தான் புள்ளி வச்சுருக்கான். அப்போ 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு மறுபடியும் ரூட் போடுங்க, 275625. இப்போ இங்கே வந்து 4 ஸ்தானம் வச்சு புள்ளி வச்சுருக்கான். அப்போ வந்து 1 10 100 1000 10,000 10,000 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த மேலே ரூட்டுக்குள்ளே வேல்யூ இருக்கு இல்லையா, இது வந்து எதனோட ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 525ஓட ஸ்கொயர். இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 525ஓட ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ. ரைட்டா? அப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க, இதுக்கு ரூட் எடுத்துருங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், அதாவது இந்த பெரிய வேல்யூக்கு உங்களுக்கு ரூட் எடுக்க தெரியணும். அப்படி எடுத்திங்கன்னா 525ன்னு வருது. அப்போ 525/100. ரைட்டா? 100 வராது, ஏன்னா 100க்கு நம்ம ரூட் எடுக்கிறோம். அப்போ 10ன்னு வந்துடும். இது 10 ப்ளஸ்ஸு இதுவும் 525 தான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 10,000 போட்டிருக்காங்களா, அப்போ நம்ம வந்து இதுக்கு ரூட் எடுத்துக்கினா அது வந்து 100ன்னு வந்துடும். இப்போ 525/10ன்னா 52.5, 52.5. இதே நீங்கள் 525/100ன்னா 5.25. அப்போ 5.25 இதை ஆட் பண்ணணுமா? இங்கே பாருங்கள் 5 7 புள்ளி, இது 2 5 7 ஒரு 5 57.75, 57.75. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் புக் என்ற வார்த்தை 21515511 என குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் நோட் என்ற வார்த்தை எவ்வாறு குறியீடு செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்பபெட் வரிசை தான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4ன்னு போடுவோம்ல, அதை தான் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் பினா அவங்க 2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஓனா வந்து 15, இன்னொரு ஓ வரதுனால இன்னொரு 15, கேனா 11. அந்த ஆல்பபெட்டில் நமக்கு அந்த வரிசை தெரிஞ்சால் போதும். அப்போ நோட்னா என்ன சார் வரும் அப்படின்னா, இப்போ என்ன அப்படின்னா 14வது லெட்டராக இருக்கும். ஓன்றது 15ன்றது அவனே கொடுத்துட்டான். ஸோ அடுத்து வந்து டீனா 20வது லெட்ரு, ஈனா 5வது லெட்ரு. அப்போ 14 15 20 5. இங்கே பாருங்கள் இ ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. 2 sin 49 டிகிரி cos 41. மேலே வந்து கியூப் போட்டிருக்காங்க, இதில் வந்து ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்ன அப்படின்னா sin 90 - θ, sin 90 - θ = cos θ அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து இந்த காசை டினாமினேட்டரில் காசு இருக்கிறதுனால மேலே நம்ம வந்து காசை மாற்றினோம்னா அந்த இது வந்து வேல்யூ வந்து கேன்சல் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி சீக்கன் தீட்டான்றதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கன் 90 - θ = கொசிக்கன் தீட்டா அப்படின்ற அந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? சரி, அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் 2, அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டுறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா 49ன்றதை நம்ம sin 90 டிகிரி - 41, அதாவது கீழே இருக்கிறத கழிக்கிற மாதிரி வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரைட்டா? 41 டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டினாமினேட்டரில் cos 41ன்னு போட்டிருக்காங்க, ஹோல் கியூப்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு இப்போ நான் சீக்கிரன்றது என்ன பண்ணலாம்,
சீக்கன் 90 மைனஸ் தீட்டான்னு போடலாம். அதாவது 90 மைனஸ் 27ன்னு போட்டால் 63ன்னு வந்துடும். அப்போ அதுவும் போட்டு மனசுக்குள்ளே அப்படி போட்ட மாதிரி நினச்சிக்குவாங்க. கொசிக்கன் 27 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ரைட்டா? இப்போ என்ன கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த சைன் 90 மைனஸ் 41 வந்துச்சுல, அது வந்து காஸ் 41. இந்த கீழே இருக்கிற வேல்யூ மேலே இருக்கிற வேல்யூவே கிடச்சிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், அப்போ காஸ் 41 வரும், மேலேயும் காஸ் 41 வரும், அது வந்து அடிஞ்சு போயிடும். அப்போ 1 இதுக்கு வந்து க்யூபு ப்ளஸ்ஸு இதுவும் கேன்சல் பண்ண முடியும். அந்த நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயரு. இப்போ 2 1 × 2 2 க்யூப் பண்ணால் நமக்கு வந்து 2 2 4 4 2 8. அப்போ 8ன்னு வரும், 8 + 1ன்னு வரும். ஸோ அப்போ 9ன்னு வருது. அப்போ 9 என்பது இதுக்கான விடை. இதை சால்வ் பண்ணால் 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 9. அடுத்தது பாருங்கள், AB 8 5 10 மதிப்புகளின் சராசரி 6, அவற்றின் விளக்க வர்க்க சராசரி மதிப்பு 6.8 எனில் ஏபியின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப லென்த்தியாக போகும், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம மதிப்புகளும் சராசரி கொடுத்துட்டாங்க. நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே ஆட் பண்ணி எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை நாள் மல்டிபிள் பண்ணணும். A + B + 8 + 5 + 10 ப்ளஸ் அப்படின்னு போட்டு சராசரி வந்து 6 கொடுத்துருக்கான். ஸோ 6 மொத்தம் இது வந்து 5 நம்பர். அப்போ 6 × 5ன்னு போடுங்க, 5 6 30ன்னு வரும். இந்த வேல்யூலாம் வந்து ஆட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 23ன்னு வரும். இந்த 23 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ A + B = 30 மைனஸ் 23. அப்போ 30 23 போனால் 7. அப்போ A + B = 7ன்னு கிடைக்கிது. இதை மனசில் வச்சுக்கோங்க. A + B = 7ன்னு வருது. இப்போ இவங்க வந்து என்ன சொல்லுங்கன்னா விளக்க வர்க்க சராசரின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா அந்த சிக்மா ஸ்கொயர் = சிக்மா சமேஷன் ஆஃப் x² n மைனஸு சராசரி சிக்மா x/n, இது வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ தான் 6.8ன்னு கொடுத்துட்டான். சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 6.8ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்மா x² n அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். ரைட்டா? இந்த வேல்யூவெல்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஸ்கொயர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 189 ப்ளஸ் A² + B² அது மாதிரி வருது. ஸோ அது வந்து பண்ணிங்கன்னா 189 ப்ளஸ் A² + B² அந்த மாதிரி வருது. ரைட்டா? டிவைடட் பை n. nன்னா 5ன்னு போட்டுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு வேல்யூமே இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வேல்யூமே ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். A², B², 8 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னா 100, 5 ஸ்கொயர்னா 25, 8 8 64. அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு இது வந்துடும். ரைட்டா? அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் டைரெக்டாக நான் போட்டுட்டேன். அடுத்தது மைனஸு இந்த இது வந்து சராசரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிக்மா x/nன்றதை சராசரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது அவனே கொடுத்துருக்கான் பாருங்க, 6ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ 6 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ரைட்டா? ஸோ 6 ஸ்கொயர்னா 36, 6 ஸ்கொயர்னா 36ன்னு வந்துடும். இந்த 36 இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மைனஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் தான் ப்ளஸ்னு வரும். அப்போ 42.8ன்னு வரும். 42.8 189 A² + B² அப்படி டிவைட் பை 5ன்ற இந்த வேல்யூ, இந்த மதிப்பு அப்படியே வந்துடும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 5 கூட நம்மளால் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர முடியும். இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 42.8 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வகுத்தில் இருக்குது இல்லையா, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது வந்து பெருக்கல்ல வரும். பெருக்கல்ல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த 42.8ன்றது என்னவா மாறும்னா 214 மாறும். 214 மாறும். அப்போ அந்த பக்கம் வந்து 189 ப்ளஸ் A² + B² இருக்கும். இந்த 189 கூட இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ 214 மைனஸ் 189 A² + B² அப்படின்னு சொல்லி வருது. இப்போ 214 மைனஸ் 189னா அது 25ன்னு வருது. இது வந்து A² + B² வருது. நம்ம ஸ்டார்டிங்லேயே A + B = 7 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். மனசில் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா. A + B = 7ன்னு வந்துச்சு இல்லையா. அந்த A + B = 7யும் இந்த A² + B² நம்ம லிங்க் பண்ணுறோம். என்ன லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு. A + B ஹோல் ஸ்கொயர் = A² + B² + 2AB. நம்ம ஏபியை தான் கண்டுபிடிக்க சொல்கிறோம் பாருங்க. ஏபி தான் மதிப்பு காண சொல்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச A + Bன்றது 7ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. அப்போ வந்து எனக்கு 7 இது ஸ்கொயரு. இதேமாதிரி A² + B² மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அது வந்து 25 + 2AB. எனக்கு ஏபி மட்டும் தான் வேணும். அப்போ நான் 7 ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன்.
49, 25 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், அது -25. ஸோ 2AB அப்படின்னு வருது. 49ல் 25 போச்சுன்னா 24. ஸோ 24 2ABன்னு வரும். 24 = 2ABன்னு வருது. இப்போ நமக்கு ஏபி மட்டும் தானே வேணும். அப்போ அந்த 2 இந்த பக்கம் எட்டுன்னு வந்துடுங்க. அப்போ 24/2ன்னு வரும். 2 2 2 2 4. அப்போ ஏபி = 12ன்னு வருது. ஸோ 12 என்பதே இதுக்கான விடை. 12 என்பதே இதற்கான விடையாக இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் வந்து 12. ஸோ அடுத்தது k+4, k+6, k+10 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் முதல் உறுப்பு டேஸ் ஆகின்றாங்க. ஃபஸ்ட்டு உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூவே தெரியல. கேவோட வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா தான் நம்மளால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். பெருக்குத்தொடர்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதை டிவைட் பண்ணுறது, ரெண்டாவது நம்பரை வந்து ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறதும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, டிஃப்ரென்ஸ் சொல்லக்கூடாது, அந்த நம்ம டிவைட் பண்ணுறது வந்து ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? அதுதான் பெருக்குத்தொடர். கூட்டுத்தொடரில் சப்ட்ராக்ட் பண்ணுவோம், இங்கே வந்து வகுத்தல் வந்து கண்டுபிடிப்போம். அப்போ தான் அந்த வேல்யூ வந்து சரியாக இருக்கும் பெருக்குத்தொடர்ன்றதுனால. அது உங்களுக்கு புரியும் மாதிரி சொல்லணும்னா இந்த k+6 டிவைட் பை அதுக்கப்புறம் இந்த k+4 இதை டிவைட் பண்ணுறதும் மதிப்பும், இந்த k+10 இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது, k+6 இருக்கு இல்லையா, இதை டிவைட் பண்ணுற வரக்கூடிய வேல்யூவே ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து பெருக்குத்தொடரோட கான்செப்ட். ரைட்டா? இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை இது கூட மல்டிபிள் பண்ணணும், இதை இது கூட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி நீங்கள் கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் உறுப்பை கண்டுபிடிக்கலாம். இது நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். அதாவது என்ன வருதுன்னா k² + 6k, அதுக்கப்புறம் இன்னொரு 6k + 36 அப்படின்னு வருது. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா k² + 10k + 4k + 40ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்து லென்த்தியாக வரும். இது ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா k² k இந்த மாதிரிலாம் நம்பரு எல்லாம் வருது இல்லையா, இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக எட்டு வந்துடுங்க. ஒரு சைடாக எட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து = 0ன்னு சொல்லி இந்த பக்கம் வரும் இல்லையா, இந்த பக்கம் என்ன வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து என்ன வருது அப்படின்னா k² - k² + 12k - 14k + 36 - 40 = 0ன்னு வருது. அப்போ k² - k² கேன்சல் ஆகிருக்கும். அப்போ கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 12k, இங்கே -14k, அப்போ -2k -2k. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36, இது -40, ஸோ -4 = 0 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம. இந்த -4 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க, அது +4 வரும். -2k = +4. இப்போ நமக்கு கேவோட வேல்யூ தான் வேணும். இந்த -2 கூட இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும்னா k = 4/-2ன்னு வரும். அடித்தா 2 2 4, கீழே மைனஸ் வரதுனால அது -2. ஸோ கேவோட மதிப்பு வந்து -2ன்னு கிடைக்குது. ரைட்டா? அதாவது இது வந்து பெருக்குத்தொடர்ன்றதுனால இதை இதால் வகுக்கிறோம், இதை இதால் வகுத்தா ஈக்குவலாக வரும்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம அந்த k² கேன்சல் பண்ணிவிட்டு k மற்றும் நம்பர் இருக்குது, இதை சால்வ் பண்ணால் k = -2ன்னு வருது. இந்த k = -2 இப்போ இவங்க கொடுத்துருக்க தொடரில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். -2 + 4, அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு வருது. அதுக்கப்புறம் -2 + 6, அப்போ 4ன்னு வருது. அடுத்தது -2 + 10, அப்போ 8. அப்போ முதல் உறுப்பு என்ன வருது, 2ன்னு வருது. ஸோ அப்போ 2 அப்படின்றது தெரியுது. ரைட்டா? அடுத்தது முக்கோணத்தின் கோணங்கள் 3x - 40 டிகிரி, x + 20 டிகிரி, 2x - 10 டிகிரி, xனோட மதிப்பு என்னன்றாங்க. முக்கோணத்தின் 3 பக்கங்களின் அந்த டிகிரியை வந்து நம்ம கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 180 டிகிரி வரும்னு சொல்லி சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ஒரு ட்ரையாங்கல் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கலில் இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் அது 180 டிகிரி வரும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கான்செப்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? அதாவது 3x - 40 + x + 20 + 2x - 10 = 180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ரைட்டா? இப்போ இந்த x எல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுன்னா 6x - 30 = 180. அப்போ நம்ம 6x மட்டும் தானே வேணும், அந்த -30x இந்த பக்கம் எட்டுன்னு வந்துடுங்க. அப்போ +30xன்னு வந்துடும். அப்போ 6x = இந்த 180ம் இந்த 30ம் கூட்டினா 210. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் 6 கூட இந்த பக்கம் எட்டுன்னு வந்துடுங்க. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 210/6. இது எத்தனை இருக்கும், 3 18,
18, அப்போ 19, 20, 21, மீதி 3 மீறு தான், இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ 30, அப்போ IR 30, அப்போ 210 6ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 35ன்னு கிடைக்குது. ஸோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 35 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அடுத்தது ஒருவர் சாய்சதுர வலுவான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர், மற்றொரு மூலைவிட்ட அளவு இதே போல 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் தரையை மெருகூட்ட சதுர சென்டிமீட்டருக்கு 15 வீதம் அங்குள்ள மொத்த செலவானதுன்றாங்க. சதுர சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதில் என்ன அப்படின்னா, நான் இங்கே சென்டிமீட்டர்னு போட்டிங்கன்னா சென்டிமீட்டருக்கு 15 ரூபா, சதுர சென்டிமீட்டருக்கு. சதுர மீட்டருக்கா சதுர சென்டிமீட்டருக்கா அப்படின்றத ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ரைட்டா? ஸோ மீட்டருக்குன்னு கொடுக்காம இவன் என்ன பண்ணியிருக்கான், சதுர சென்டிமீட்டருக்கு வந்து கொடுத்துருக்கனால இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஆன்சர் போடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இவங்க சாய் சதுரன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மூலை விட்டம் 13ன்னு கொடுத்துட்டான். அப்போ ஒரு D1ன்றது 13. இன்னொன்று வந்து இதே போல் 2 மடங்கு இருக்குன்றான். இதே போல் 13 விட இன்னொரு மடங்கு. அப்போ D2ன்றது 13 × 2 போட்டிங்கன்னா 26ன்னு வந்துடும். 26 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இதை சாய் சதுரத்தின் பரப்பளவுனா ஒன்றும் கிடையாது, 1/2 × D1 × D2, அதாவது 2 மூலை விட்டத்தை பெருக்கி அதனோட ஆஃப் தான் வந்து அதனோட பரப்பளவுன்னு சொல்லுவோம். அப்போ 1/2 × D1 D2, அதாவது 13 × 26ன்னு வருது. 13 × 26 அப்படின்னு சொல்லி வருது. இது கூட அடிக்கலாம் பாருங்கள். 1 2 3 2 6. ரைட்டா? அப்போ 13 × 13ன்னு வருது. ஸோ 13 × 13ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 169ன்னு வருமா? 169 அப்படின்னு வருது. இது என்ன வருதுன்னா மீட்டர் ஸ்கொயரில் வருது 169ன்றது. 169 இங்கே வந்து மீட்டருக்கு 15 ரூபான்னு கொடுத்துருந்தானா நம்ம 169 × 15ன்னு போட்டுடலாம். அப்போ 169 × 15ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2535ன்றது ஆன்சர் வருது. ஆனால் இந்த 15 ரூபான்றது மீட்டரில் அவன் கொடுக்கல, இவன் சதுர சென்டிமீட்டர்னு போட்டிருக்கான். அப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா இந்த 169 பக்கம் நம்ம என்ன பண்ணோம், 2 0 வைக்கணும். ஏன்னா நம்ம 100 சென்டிமீட்டர் என்பது ஒரு மீட்டர்னு வருது. அப்போ 169 மீட்டர் அப்படின்னா இதை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் 2 0 போட வேண்டியதாக வரும். அதை போயிட்டு நீங்கள் 15ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அப்படி ஒரு ஆப்ஷனையும் இவன் கொடுக்கல. மேபி இந்த சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டருக்கு 15 வீதம், சதுர மீட்டருக்கு 15 வீதம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் இது ஒரு டைப்பிங் மிஸ்டேக். ரைட்டா? சரி, மீட்டர்னு கொடுத்தா இந்த ஆன்சர், சென்டிமீட்டர்ன்றதுனால இது வராது. நீங்கள் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏபி ஆனது இருசார்பு மற்றும் n of b = 6 எனில் n of a எதற்கு சமன்றாங்க. இங்கே பைசெக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? பைசெக்ஷன்னா 1 to 1 மாதிரி, அது கரெக்டாக இதில் என்ன நம்பர் இருக்குதோ அதில் தான், அதுலேயும் அதே வேல்யூ தான் இருக்கும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி போட்டிங்கன்னா பைசெக்ஷனில் இங்கே 6 நம்பர் n of bயில் இருக்குன்னா n of aலையும் வந்து 6 தான் இருக்கும். ரைட்டா? ஸோ ஏன்னா பைசெக்ஷன் சொன்னதுனால இந்த வார்த்தை இருக்கிறதுனால அதுக்கு அர்த்தம். அப்போ நம்ம n of aவும் 6 இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். கீழே உள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக இருக்குது. ரைட்டா? சரி, இவங்க ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்றத தாண்டி முதல்ல இதுக்கு எப்படி வரும்னா, இங்கே பாருங்கள், இதில் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. அப்போ இந்த ஷேட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், 5 × 5 4 × 4 இது மாதிரி, அதாவது ஸ்கொயர் பண்ணி போடுவாங்க. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர். ஏன்னா 5 ஸ்கொயர் இந்த பக்கமும் 5 இந்த பக்கமும் 5 இருக்கிறதுனால நம்ம அது வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். இப்படி நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். 5 25 4 16 3 9 2 4 1 × 1னா 1. ரைட்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 55ன்னு வரும். அப்போ இந்த ஷேட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் பாக்ஸில் மட்டுமே உங்களுக்கு 55 ஸ்கொயர் பாக்ஸ் வருது. இப்போ ஷேட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 2, இங்கே வந்து 2 ஷேட் பண்ணியிருக்கான். அப்போ இதுலேயே 4 வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த ஷேட் பண்ணதும் இங்கே இதையும் சேர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இதையும் சேர்த்துனீங்கன்னா இன்னொரு சதுரம் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு சதுரம் கிடைக்குது. அப்போ அதோடு ஒன்று சேர்த்துனீங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 60 ஸ்கொயர் வந்து வருது. இந்த பிக்சர் படி பார்த்தீங்கன்னா 60 வருது. ஆனால் இவன் 30 கொடுத்துருக்கான், 26 40, இவன் கொடுத்த 2 3 ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. எப்படின்னா, ஒரு வேலை இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதில் எவ்வளோ சொன்னேன், இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இதில் 5 இதில் 5, அப்போ மொத்தம் 25, இது 26 இது 27 28 29
29 அதுக்கப்புறம் இந்த ஃபெரி பாக்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாங்க அப்போ 30ன்னு வருது. நீ 30 எடுத்தாலும் வருது 35 42 இதில் இருக்கிற 2 3 ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது. ஆனால் மேத்தமெட்டிக்கலாக அப்படி போட மாட்டாங்க. நான் போட்ட மாதிரி தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படிலாம் போட்டிங்கன்னா 5 × 5க்கு வந்து 55 ஸ்கொயரும், இது 56 57 58 59 அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்த்து இந்த ஷேர் பண்ணாத ஒரு பகுதி சேர்த்துனா 60 ஸ்கொயர்னு வரணும். ஆனால் அவங்க ஆப்ஷனில் கொடுக்கல. இது கூட நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? இப்போதைக்கு மேபி சி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸ் அச்சுடன் 225 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துவதும் 3 - 5 புள்ளி வழி செல்வதுமான கோட்டின் வெட்டு துண்டுகளை காண்கின்றாங்க. இது ஆக்சுவலாக இந்த x/a + x/b y/b = 1ன்னு போடுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஒய்ன்றதை இங்கே நம்ம வந்து ஏ -a என்றாங்க. நம்ம எக்ஸ் அச்சில் தான் செல்லுதுன்னு போட்டிருக்கானுங்க. ஸோ எக்ஸ் அச்சுடன் செல்லுதுன்னு போட்டதுனால நம்ம ஏன்னு இதை எடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா -a -a இந்த மாதிரி வரும் ரைட்டா? -a -a அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து 3 - 5னா 3 - -5 = ப்ளஸ்ஸு. அப்போ 3 + 5னா 8ன்னு ஒரு பாயிண்ட் வருது. இன்னொன்று வந்து -3 இதுக்கு ஒரு மைனஸ் போடணும் இல்லையா, அதனால் -3 -5ன்னு போட்டிங்க அப்படின்னா -8ன்னு வருது. அப்போ ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 1 + 8 இன்னொன்று -8. அப்போ வெட்டு துண்டுகளோட கூடுதல்னால் 8ம் -8ம் கூட்டிங்கன்னா 0ன்னு வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 0ன்னு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரைட்டா? ஸோ ஆனால் 0 இதான் இதுக்கான ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து டவுட்டடாக இருக்குது. 119க்கான ஆன்சர் இல்லை. இது வந்து பாருங்கள் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸில் வந்து 2 இது வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து ஒன்று ஹைலைட் வந்து மாற்றி பண்ணிட்டேன். பட் நான் உங்களுக்கு வந்து சரியாக வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இது 25/12ன்னு வரும். இது வராது. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ 30 கொஸ்டினுக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வந்து வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து இடைநிலை ஆசிரியர்களை வந்து கேட்டிருக்காங்க. இந்த டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ உங்களுடைய மனநிலை புரியுது. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு அதை ஆன்சர் என்ன வருதுன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம நடத்தும் போது நமக்கு சொல்ல முடியும். ஆனால் எக்ஸாமில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து வேகமாக போடணும். அது அப்போ அந்த டைமில் வந்து இவ்வளோ லென்த்தியான சம்மு இவ்வளோ ஃபார்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்சரை கொண்டு வர முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டஃப் தான். அதாவது இது வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இப்போ ரெஃபர் பண்ணி போடுறவங்களுக்கு ஈஸி. ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு நமக்கு ஸ்பீடாக போடணும் அவசரமாக போடும்பொழுது இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்மளால் சால்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு 30க்கு ஒரு 15+ அந்த லெவலில் வந்து ஓரளவுக்கு வந்து சால்வ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆன்சர் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.